வணக்கம் மக்களே. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த பராசக்தி. ஸோ பராசக்தி பல்வேறு பிரச்சனைக்கு நடுவில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் ஃபேமஸான ஒரு டைலாக் வரும், தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் உண்மையிலுமே தீ பரவுச்சா இல்லை அவிஞ்சு போச்சா அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி மூவி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், டைம் பார்க்கலாம். பிடிக்கல, சரி இன்ட்ரெஸ்டோட வந்தால் பிடிக்கலாம். படத்தில் மொழிப்பற்று மீண்டும் உருவாக்கும். நல்லது, நன்றி. அனைவரும் பார்க்க வேண்டிய படம், மாணவர்கள் அதிகமாக பார்க்கணும். படம் சூப்பராக இருக்கு. என்ன பிடிச்சது உங்களுக்கு? நல்லா இருக்கு, கதை திரைக்கதை எல்லாம் சொல்றேன். தூங்கிட்டேன் ப்ரோ. ஏன் எதனால தூங்கிட்டீங்க? பிடிக்கல, அதனால தூங்கிட்டேன். வரலாறு படைத்த படம். என்ன பிடிச்சது அந்த படத்தில்? நேச்சுரலாக தமிழை எப்படி காப்பாற்றுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஜென்ரேஷனுக்கு மிக தத்துவமான படம். இல்லை, ஹிந்தி அவங்கவுங்களுக்கு தேவைதான், பட் அது நமக்கு ஒரு தொழில் போக்குவரத்துக்கு தேவைதான். பட் அதே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் சிறந்தது என்பது இது எடுத்துக்காட்டு படம். படம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா படம் பிரித்து வந்துட்டாங்க. கேமியோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுனால படம் ஓட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்டர்வல் பிளாக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி இது ஒரு ஹிந்தி எதுக்கிற மாட்டேன், அது எல்லா கண்ட்ரி எல்லா லாங்குவேஜும் அதில் வரும், சம்மந்தப்படுற மாட்டேன். ஆக்சுவலி படம் சூப்பராக இருந்துச்சு. சும்மா சொல்கிறாங்க படம் நல்லா இல்லைன்னு. தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த படம் நல்லா இல்லைங்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியல, படம் நல்லா இருக்கு. தேவரவி ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா நடிச்சிருக்காருல, எப்படி இருக்கு? போகன் படத்தில் அரவிந்த் சாமி கேரக்டர் அப்பயே நல்லா இருந்துச்சு. இதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வில்லன் உண்மையாலுமே வில்லன் மாதிரியே இருந்துச்சு. அப்படியே ஜிவி மியூசிக் 100வது படம்ன்றாங்க, எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. இடையில ஒரே ஒரு மியூசிக் மட்டும் நல்லா இல்லை, மற்ற எல்லா மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. தமிழை பற்றி சொல்லியிருந்தாங்க, பெருமையாக இருந்துச்சு. மீதெல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தில் ஒரு 10 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. எது இந்த 10 நிமிஷம்னா இன்டர்வல் விட்டு 10 நிமிஷம் தான். ஏன் எப்படி சொல்கிறீங்க? படம் பிளாட்டே சரியில்லை, ஒரே லாகாக போகுது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சனாலே என்னமோன்னு தெரியல. சினிமாட்டோகிராஃபிஸ் ஓகே, ஆனால் அந்த நரேஷன் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்கலாம். அங்கங்கே விட்டு வந்துருந்துச்சு. ஒழுங்காக கனெக்ட் பண்ண முடியல. எமோஷனல் கனெக்ட் சுத்தமாகவே இல்லை. எமோஷன்ஸ் ஒழுங்காக கேரி பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் பார்த்துருக்கலாம். வயசு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரவி மோகன் அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஒரு பெரிய சீனு டப்புன்னு வாவ் அந்த மாதிரி எந்த சீனுமே இல்லை, அப்படியே மைல்டாக போகுது இந்த படம்.